அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு குட்டி விலகோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். என்னோட மகன் படிக்கிற நேசரியில் சிறுவர் சந்தை ஒன்று ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அது ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி நேசரி மதிலில் நேசரிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதை சந்தை செய்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பேரண்ட்ஸ் யாராவது ஆட் பண்ணக்கூடியவங்க இருந்தால் ஆட் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. நமக்கு கொஞ்சம் இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் ஆட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோட சேர்ந்து இன்னும் 2 பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இதை செஞ்சு முடிச்சிருந்தோம். சந்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். தொடர்ச்சியாக அந்த 4 நாளுமே ஈவினிங் டைமில் தான் போய் சித்திரம் கீறி இருந்தோம். சந்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக எல்லாமே கீறி முடிச்சிட்டோம். இந்த நேசரியோட நேமை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரியும் வரக்கூடிய கெஸ்ட்டையும் பார்வையாளர்களையும் வெல்கம் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி என்ன கீரை சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் ஒன்றும் கிரியேட் பண்ணி தந்திருந்தாங்க. அந்த இமேஜை பார்த்து தான் இந்த மாதிரி கீறி இருந்தோம். அப்புறமா சின்னவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் டோரா ஒன்றும் கீறி இருந்தோம். அது கூடவே பட்டர்ஃப்ளை ஒன்றும் கீறி இருந்தோம். நேசரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையும் வண்ணத்தி பூச்சியோட நடுவில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பெருசாக பட்டர்ஃப்ளை கீரை சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் ஈவினிங் தான் சந்தை நடக்கும். அதுக்கு முன்னாடியே சந்தைக்கான ஏற்பாடுகள் செய்யணும் இல்லையா? அதனால் அன்றைய நாள் காலையிலேயே நேசரிக்கு போயிட்டு சந்தைக்கான இடத்தையெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மேசகதிரையெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா 6 ஹெடிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமென்று சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபென்சி ஐட்டம், மரக்கறி, பல வகைகள், உரைப்பு, இனிப்பு, குளிர்பானம் அப்படின்ட்டு 6 வகையாக பிரிச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸையும் 6 குழுவாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி செய்ய சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் எங்களுக்கு கிடைச்சது ஃப்ரூட்ஸ் ஐட்டம். இந்த குழுவில் மொத்தமாக 14 பேர் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழ வகையை சூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம செலக்ட் பண்ண பழ வகைக்கு மேலதிகமாக வேறு எதுவும் பழங்கள் இருந்தாலும் கொண்டு வந்து சேல் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா மங்குஸ்தான் பழம் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். எங்களோட குழுவில் அநேகமாக எல்லா பழ வகையுமே இருந்தது. ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணின பழத்தை கொண்டு வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் 4 மணி போல் சந்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.